ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கழனி கிளம்பி வந்தாச்சு. வந்துட்டு மாடு நிழலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் 4 மணி ஆயிடுச்சு. சரி ஓட்டின்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் கட்டினா மேன்னு சொல்லிட்டு ஓட்டின்னு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கட்டியும் வச்சிருக்கக்கூடாது, அதனால் சும்மா ஒன்றுமே இல்லை, சரி நமக்கு பயிர் வரும் மேயிற மாரி சொல்லிட்டு கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டிட்டு பில்லு அறுக்க வந்தாச்சு. பில்லு அறுத்துட்டு போயிட்டு அந்த பில்லு விதை இருக்கும் இல்லைங்களா, கரும்பு மாதிரி நடுவாங்க. அது மாட்டுக்கு தீவனம் வெயில் நல்லா தான் நட்டு இது பண்ணுவாங்க. இல்லை பில்லு வேற விதைப்பாங்க. பில்லு வேற விதைச்சோம். அது கொஞ்சமாக தான் பாதி கழனி தான் விதைக்க முடிஞ்சுது. அதனால் இங்கே பக்கத்து கழனிலேருந்து இந்த கரும்பு மாதிரி இருக்கிற சோளம் வெட்டி வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து வெட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 6 மணி ஆகிடுச்சி ஒரு வேலையை செய்கிறதுக்காட்டியும். அதுக்கப்புறம் பால் கறந்தோம். ஈவினிங் மட்டும்தான் பால் கறப்போம். காலைல பால் கறக்கிற வேலை இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு பால் கறந்து மாடு. அதனால் ஈவினிங் மட்டும் பால் கறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையானது டீக்கு தயிருக்கு ஒரு நாள் வச்சுப்போம், இல்லை ஒரு நாள் போய் ஊற்றிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் பால்லாம் கறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கழனிக்கு திரும்ப தண்ணி வேறு பாஞ்ச கழனி இல்லாமல் வேறு கழனிக்கெலாம் தண்ணி மாடை மாறி வச்சுட்டு அறுத்துட்டு வந்து வச்ச பில்லு எல்லாத்தையும் கொஞ்சம் எல்லா மாட்டுக்கும் கொஞ்சம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 தேங்காய் இருந்தது தென்னை மரத்துக்கு. அது 2 தேங்காயும் எடுத்துட்டு அந்த பில்லு அதெல்லாம் வெட்டினதெல்லாம் எடுத்து அன்னக்கூடையில் வச்சுருக்கோம். நாளைக்கு காலைல வந்து நடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.